சற்று முன் திமுகவில் இணையும் அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன் அதிர்ச்சியில். மோடி அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரங்கேறி வரும் அதிரடி மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் தேர்தலில் போட்டியில்லை என்று விலகி வருகிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து திடீர் விலகல் மற்றும் டிடிவி தினகரன் போட்டியிடவே போவதில்லை என்ற அறிவிப்பு என்டிஏ கூட்டணியின் நம்பிக்கை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அநேகமாக அடுத்த மாதத்தின் தொடக்கத்திலெல்லாம் தேர்தல் எப்பொழுது என்ற அறிவிப்பு வந்துவிடும். அப்படி தேர்தல் குறித்த அறிவிப்பு வருவதற்குள் கூட்டணியை உறுதி செய்வது, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, யாருக்கு எந்த தொகுதி என்று இறுதி செய்யும் பணி நடந்து வருகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக உள்ளவர்கள் அப்படியே தேர்தலில் களமிறங்கும் வாய்ப்பு உள்ளது. இது தவிர மற்ற தொகுதிகளிலும் களமிறங்கும் வாய்ப்பு அதிகம். இங்கு தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியிலும் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது. இதில் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏக்கள், செல்வாக்கான தலைவர்கள் ஏற்கனவே வார் ரூம் அமைத்து தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் மற்ற தொகுதிகளில் சீட் கூட்டணிக்கு போகுமா அல்லது அவர்களுக்கே கிடைக்குமா என தெரியாத நிலையில் அதிமுக தலைவர்கள் இருந்து வருகிறார்கள். இதனால் சுணக்கம் நிலவுவதாக தற்போது கூறப்படுகிறது. மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகி உள்ளார். அதேபோல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து விலகி உள்ளது விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. முக்கிய தலைவர்கள் போட்டியிட மறுப்பதை காரணம் காட்டி என்டிஏ தடுமாறுகிறது என்றும், இது வாக்காளர்களுக்கு தவறான செய்தியை அனுப்பும், இது திமுகவுக்கு சாதகமானதாக மாறிவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். மேலும் பாஜகவின் முகமாகவும் ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்தவருமான அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பிலிருந்து திடீரென விலகியுள்ளார். அண்ணாமலை போன்ற பாஜகவின் முன்னணி தலைவர் களத்திலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது முழுமையாகவோ விலகுவது அந்த கட்சியின் தொண்டர்களிடையே ஒருவித தொய்வை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றம் வரும் என்று நம்பிய வாக்காளர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவரை விலகுவது ஒரு பலவீனமான விஷயமாக பார்க்கப்படுகிறது என்கிறார்கள். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பு தென் மாவட்டங்களில் உள்ள அந்த கூட்டணியின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு கூட்டணி கட்சியின் முதன்மை தலைவர் களத்தில் இல்லாத போது அந்த தொண்டர்கள் மாற்று திசையை நோக்கி சிந்திக்க தொடங்குவது இயல்பு என்றும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தேர்தல் என்பது வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மனோபாவமாகும். ஒரு கூட்டணி வெற்றி பெறும் என்ற பிம்பம் இருந்தால் மட்டுமே நடுநிலை வாக்காளர்கள் அந்த பக்கம் திரும்புவார்கள். ஆனால் முக்கிய தலைவர்களின் அடுத்தடுத்த விலகல்கள் அந்த கூட்டணி இன்னும் வலுப்பெறவில்லை அல்லது உள்முகமாக பூசல்கள் அதிகம் என்ற பிம்பத்தை வாக்காளர்கள் மத்தியில் விதைத்துவிடும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறும் போது, வலுவான மாற்றமாக ஒரு கூட்டணி உருவாகாத போதும் அது ஆளுங்கட்சிக்கே லாபமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி தனியாகவும், விஜயின் தாவேகா தனியாக நிற்பதும், சீமான் தனித்து நிற்பதும், கணிசமான இளம் வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் தனித்தனியாக பிரியும். அப்படி அமைவது என்பது திமுகவிற்கு பெரும் லாபமாக அமையும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். இப்படியான சூழலில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடவில்லை என்றால் என்டிஏ கூட்டணியில் தடுமாற்றம் ஏற்பட்டதாக கருத்துக்கள் பரவும். அப்படி பரவும் போது அதிருப்தி வாக்குகள் ஒருமுகப்படுத்தாமல் சிதறடிக்கும். இது திமுகவிற்கு எளிதான வெற்றியை தேர்ந்தெடுக்க கூடும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள்.
முக்கிய தலைவர்கள் களத்தில் இல்லை என்றால் திமுகவிற்கு எதிரான விமர்சனங்களின் வீரியம் குறைய வாய்ப்புள்ளது என்றும் கூறுகிறார்கள். இது திமுகவுக்கு சாதகமாக மாறும் என்ற கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது டிடிவி தினகரனும் தற்போது அண்ணாமலையும் அவர்கள் பதவியிலிருந்து விலகியது தற்போது அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. எதனால் இவர்கள் இருவரும் அவர்கள் பொறுப்புகளிலிருந்து விலகினார், டிடிவி தினகரன் ஏன் போட்டியிடவில்லை என்று பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி இவர்கள் இருவரும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இவர்கள் இணைவரும் திமுகவில் இணைவதற்காகத்தான் தற்போது இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர். அண்ணாமலை இப்படி பாஜகவின் முக்கிய பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டு திமுகவில் இணைவது எதனால் என்று பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாஜகவில் அண்ணாமலைக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்றும், ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திடீரென அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் தான் தற்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கிறார். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு காரணமாக பல சம்பவங்கள் அரங்கேறியது. இன்னும் பாஜக மேலிடம் தற்போது அண்ணாமலையை ஓரங்கட்டி விட்டது என்று பலரும் கூறி வந்தனர். இதற்கு உதாரணமாகத்தான் தற்போது அண்ணாமலையும் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தற்போது அண்ணாமலை திமுகவில் இணைவது அனைவர் மத்தியிலும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறமோ டிடிவி தினகரன் தற்போதுதான் என்டிஏ கூட்டணியுடன் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் தினகரனும் போட்டியிடவில்லை என்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதனால் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இருவரும் இணைந்து திமுகவில் இணையப் போகிறார் என்று அவரது ஆதரவாளர்களே கூறி வருகின்றனர். ஏனென்றால் தினகரனுக்கும் அந்த கூட்டணியில் மிகப்பெரிய உடன்பாடு இல்லை என்றும், மேலும் பலரும் தற்போது திமுகவில் தான் இணைந்து வருகின்றனர். தற்போது ஓபிஎஸ் கூட திமுகவில் இணைய போகிறார் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தாவேகாவில் இணைந்தால் ஏற்கனவே செங்கோட்டையில் இணைந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஏண்டா இணைந்தோம் என்ற அளவிற்கு செங்கோட்டையனின் நிலைமை மாறிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிடிவி தினகரனும் தாவேகாவில் இணைய விரும்பவில்லை. மேலும் டிடிவி தினகரன் தற்போது திமுகவில் இணைந்தால் ஏதாவது பதவி கிடைக்கும் என்ற நோக்கத்தில்தான் அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரனும் திமுகவில் இணைய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி பாஜக மற்றும் அதிமுக வட்டாரங்களிடையே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.